வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இரண்டாவது மலர், அத்தியாயம் 31. அதற்கு பின்னர் சம்யுக்தா வீட்டிலே தங்கி இருக்கத் தொடங்கினாள். அடிக்கடி மாடி பக்கம் வந்து கொண்டிருந்த ரத்னாவிடம் அவள் கண்டிப்பாக சொல்லிவிட்டாள், ஓய்வாக வீட்டிலிரு, தொழிற்சாலைக்கு வர வேண்டாம் என்று அம்மா என்னிடம் சொல்லிவிட்டிருக்காங்களே ஒழிய என்னை வீட்டிற்குள் சிறை வைத்திருக்கவில்லை. நீங்கள் இப்படி அடிக்கடி மாடி பக்கம் வந்து வேவு பார்ப்பது எனக்கு பிடிக்கலை. உங்கள் உதவி தேவைப்படும் போது நான் கூப்பிடுவேன், வரலாம் என்று காரமாக சொன்னாள். சம்யுக்தாவின் முகத்திலே கொதித்து கொண்டிருந்த கோபத்தை கண்டு ரத்னா அடங்கி போனாள். நீங்கள் எங்கேயாவது வெளியில் போனால் என்கிட்டே சொல்லிட்டு போக சொன்னாங்க அம்மா. உங்ககிட்ட நான் ஏன் சொல்லணும்? தொழிற்சாலையில் இருக்கும் அம்மாவை தொலைபேசியில் கூப்பிட்டு நேராக சொல்லி அவங்க உத்தரவை பெற்றுக்கொள்ள எனக்கு தெரியும். ஆனால் தற்சமயம் எனக்கு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இருக்கவில்லை. எனக்கு நல்ல ஓய்வு தேவை. அடிக்கடி ஏதாவது கேட்டுக்கொண்டு வந்து தொடக்காதீர்கள் என்று கூறிவிட்டு தன் அறைக்கதவை பட்டென்று சாத்தி கொண்ட பின்னர் தான் ரத்னா அடங்கி போனாள். அவள் அப்பால் சென்ற பிறகு ஓசைப்படாது மெல்ல தாயின் படுக்கை அறைக்குள் நுழைந்து அவளது பிரத்யேக தொலைபேசியை எடுத்து தொழிற்சாலைக்கு தொடர்பு கொண்டு அருண் வேலை பார்க்கும் பகுதிக்கு தொடர்பு தர சொல்லி கேட்டாள். அருணது குரல் மறுபக்கத்தில் பரபரப்பில் அடங்கியது. அந்த பகுதியின் அறையின் நடுவே எல்லோருடைய சௌகரியத்திற்கும் உதவும் வகையில் தொலைபேசி அமைக்கப்பட்டிருந்தது. அருகில் இருப்பவர்கள் கேட்டு புரிந்து கொண்டு விடப் போகிறார்களே என்ற கவலையில் அருண் பூடகமாக பேசினான். உடம்புக்கு சுகமில்லையா? வேலைக்கு வரவில்லையே? தாழ்ந்த குரலில் ஆதங்கத்துடன் கேட்டான். சுருக்கமாக சம்யுக்தா நடந்தவற்றை சொல்லிவிட்டு, கவலைப்படாதீங்க, பொறுமையாக இருப்போம், வெற்றி முடிவில் நம் பக்கம்தான் என்ற நம்பிக்கை தெரிவித்து ஃபோனை வைத்தாள். அதற்கு பின்னர் அவள் 2 நாளைக்கு ஒரு தடையாவது பகல் உணவு நேரத்தின் போது அவனை தொலைபேசியில் அழைத்து பேசி மகிழ்வதை வழக்கமாக கொண்டிருந்தாள். குப்புசாமிக்கு ஓரளவு சங்கதி புரிந்து விட்டிருந்தது. மாலை வேலை காஃபி டிஃபன் சாப்பிட கீழே இறங்கி வந்தபோது ரத்னா அருகில் இல்லாத சமயம் தனக்கும் அம்மாவுக்கும் இடையே ஏற்பட்ட விவாதத்தையும் அம்மா தன்னை தண்டிக்க எடுத்து கொண்டிருக்கும் அந்த விசித்திர ஏற்பாட்டையும் சொல்லிவிட்டு மெல்ல சிரித்தாள். பாப்பா, இப்படி தான் நடக்கும்னு நான் ஏற்கனவே எச்சரித்திருக்கிறேனே, இப்போ நீ என்ன செய்ய போகிற? விசாரத்துடன் கேட்டார். தாத்தா, உங்களுக்கு தெரியாததில்ல, ஒரு பெண்ணுக்கு மனம்தான் காவல், மதில் காவல் இல்லை. என் முடிவை நான் மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. அம்மா ஒரு பிடிவாதிக்காரி என்றால் மகளான நான் அவளை மிஞ்சும் ஒரு பயங்கர பிடிவாதிக்காரி என்பது சீக்கிரம் புரிஞ்சிக்க போகிறாங்க, அழுத்தமாக சொன்னாள். அதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்ல முடியாது பாப்பா, இது உன் வாழ்க்கை பிரச்சனை, இதற்கு சரியான தீர்வு காண்பது உன் கடமை என்றார் விரக்தியுடன். அவர் மனதில் இப்போது 2 சங்கதிகள் உறுத்தி கொண்டு வேதனை கொடுத்தன. சம்யுக்தாவின் காதல் பிரச்சனை ஒன்று, மற்றொன்று அவள் தந்தை பூபதி பூர்ண குணமாகி வீடு திரும்ப வேண்டும், பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒற்றுமை அடைய வேண்டும். அது சாத்தியமா என்றதொரு கேள்வி. தொடர்ந்து மாலை வேளையில் அன்றாடம் அவர் பங்களாவை விட்டு ரத்னாவின் கேள்விகளுக்கு பதிலளிக்காது அசூற்றையுடன் வெளி கிளம்பி கொண்டிருந்தார். மருத்துவமனையில் தங்கியிருந்த பூபதியை பார்த்து நலம் விசாரித்து விட்டு சிறிது நேரம் அவரிடம் பேசி மகிழ்ந்துவிட்டு திரும்புவதை தமது நித்தியப்படி வழக்கமாக மேற்கொண்டிருந்தார். பூபதியும் அவரது வரவை ஒவ்வொரு நாளும் ஆவலுடன் எதிர்பார்த்த வண்ணம் இருந்தார். வீட்டிலிருந்து கொண்டு வரும் ஆகாரத்தை உட்கொள்ளலாம் என்று வைத்தியர் அவருக்கு அனுமதி அளித்து விட்டதை அறிந்த குப்புசாமி ஒரு நாள் தன் எஜமானருக்கு பிடித்தமான அரிசி உப்புமாவை மிக பக்குவமாக தயாரித்து ஒரு டப்பாவில் பொதித்து கொண்டு கிளம்பியிருந்தார். உங்களுக்கு தான் நான் கொண்டு வந்திருக்கிறேன் தெரியுமா என்று புன்னகைத்தபடி படுக்கை பக்கத்தில் இருந்த சிறு மேசையின் அறையை திறந்து தட்டை எடுத்து டப்பாவில் இருந்த உப்புமாவை அதில் கொட்டி அள்ளி தின்ன ஒரு ஸ்பூனை வைத்து அவரிடம் நீட்டினார். அட, அரிசி உப்புமா! நீங்கள் எனது உணவு பழக்க வழக்கங்களை மறக்கவே இல்லையே. வழியில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் வாங்கி வந்தீர்களா? வியப்புடன் கேட்டபடி படுக்கை மீது நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு தட்டை பெற்று கொண்டார். அதில் தேங்காய் கண்ட எண்ணெய், இதெல்லாம் உங்கள் உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு எனக்கு தெரியும். டாக்டர் உங்களை பத்தியத்தில் வச்சிருக்கிறாரே, அதனாலே நானே பக்குவமாக தயாரித்து எடுத்து வந்திருக்கிறேன். குப்புசாமி மெல்ல சிரித்தார்.
குப்புசாமி, உமக்கு என் மேலிருக்கும் பரிவுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் நான் அந்த வீட்டு உப்பை ஒரு காலும் தின்ன மாட்டேன். கோபம் கலந்த குரலில் கூறியபடி அந்த தட்டை அவரிடம் திரும்ப தந்துவிட்டார் பூபதி. இது உங்கள் வீடு, அதிலுள்ள பொருள்கள் உங்கள் சொத்து. ஏன் இப்படி பேதம் பிரித்து பேசுகிறீங்க? கடைசி கவலை சோற்றோடு அந்த வீட்டை விட்டு கால் மண்ணை உதறிக்கொண்டு கிளம்பின எனக்கு அங்கே எந்த உரிமையும் கிடையாது. நான் மறுமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தைக்கு தகப்பனாக வேறு வகையில் வாழ்க்கையை துவங்கிவிட்டதால் எனக்கு அந்த வீட்டில் எந்தவித பந்தமும் கிடையாது. சமீக்தா உங்களுக்கு அந்நியமாக்கிவிட்டாளா? இல்லை, அவள் என் மகள். அவளை நான் என் உயிருக்கு மேல் நேசிக்கிறேன். வீடு, சொத்து முதலியவற்றில் சமீக்தாவுக்கு பங்கு உண்டே. அதனால் இந்த உப்பு அவளுடையதாயிற்றே. சாப்பிடுவதில் தப்பில்லையே. இல்லை குப்புசாமி, தந்தை என்கிற நிலையில் அவளுக்காக நான் ஒரு காசு கூட சேர்த்து வைக்கலை. அவளுக்கு கிடைக்கப் போகிற சொத்து அனைத்தும் அவளது பாட்டன் சேனாபதி வழி வந்தது. எனக்கு அந்த மனிதனுக்கு சொந்தமான ஒரு துரும்பு கூட தேவையில்லை. பணத்திமிரில் அவர் என்னை ஒரு புழுவாக நினைத்து தம் காலடியில் போட்டு மிதித்து துன்புறுத்தி அவமானப்படுத்தி இருப்பதை நான் மறக்கவே முடியாது. குப்புசாமி, தயவு செய்து இந்த பண்டத்தை தெருவில் நிற்கும் பிச்சைக்காரர் யாருக்காவது சாப்பிடக்கூடும். பாவம், அவனது பசியாவது அடங்கட்டும் என்று மறுத்துவிட்டார். குப்புசாமியின் கண்கள் பனித்து போயின. நெஞ்சை சுரீர் என்று வேதனை குத்தியது. இனிமேல் இந்த தவறை நான் திரும்பவும் செய்ய மாட்டேன் என்று மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு நாளும் தாரா தன் குழந்தையுடன் வந்து சேரும் வரை அங்கிருந்து விட்டு புன்னகையுடன் விடை பெற்று கொண்டு கிளம்பி விடுவது வழக்கம். சில நாட்களில் பூபதி உடல்நிலை பூர்ண குணமாகி மருத்துவமனையில் நின்று வீட்டிற்கு அனுப்பப்பட்டு விட்டார். குப்புசாமி அவரை தொடர்ந்து பார்த்துவிட்டு வரும் வழக்கத்தை நிறுத்தி கொள்ளவில்லை. வீட்டில் ஓய்வாக படுத்திருக்கும் கணவரை தனியே விட்டுவிட்டு வேலைக்கு போக வேண்டியிருக்கிறதே என்ற வேதனையில் தவித்த தாராவுக்கு குப்புசாமி தினம் மாலை பொழுதில் அவள் திரும்பும் வரை கணவருக்கு துணையாக இருந்து பேசி கொண்டிருப்பது மெத்த ஆறுதலை தந்தது. குப்புசாமியும் அவளிடம் தன்னை பற்றி சுருக்கமாக தான் அறிமுகம் செய்து கொண்டிருந்தார். என் பேர் குப்புசாமி. இங்கே அண்ணா சாலையில் ஒரு பங்களாவில் சமையலாளாக நீண்ட காலம் வேலை பார்த்து வரேன். உங்கள் கணவரை எனக்கு ரொம்ப காலமாக தெரியும். அப்படியா? நீங்கள் ஒழிஞ்ச நேரத்தில் இங்கே வந்து இவருக்கு பேச்சு துணையாக இருப்பது பற்றி மகிழ்ச்சி என்றாள். மாலை வேலை அவர் வரும்போது வெறுங்கையுடன் வராது. தமது பணத்தில் கார்த்திக் சாப்பிட பிஸ்கெட், பழங்கள், மிட்டாய்கள் என எதையாவது வாங்கி கொண்டு வந்து உபசரிப்பார். அவனுடன் கொஞ்ச நேரம் விளையாடி கதைகள் சொல்லி அவனை மகிழ்வித்தார். பின்னர் அடுப்பை பற்ற வைத்து பூபதிக்கு கொஞ்சம் தேநீர் தயாரித்து கொடுத்து உபசரித்துவிட்டு தாராவுக்கு வந்ததும் சாப்பிட மீதி தேநீரை ஃப்ளாஸ்கில் நிரப்பி வைத்துவிட்டு அவள் வீட்டுக்கு வந்த மறுநிமிஷம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டார். இந்த வகையில் தமது எஜமானருக்கு கொஞ்சம் பணிவிடை செய்ய முடிகிறதே என்றவரை அவருக்கு மிகவும் திருப்தி. அன்று மாலை கார்த்திக் தோட்டத்திற்குள் விளையாட அனுப்பிவிட்டு பூபதி அவருடன் மனம் விட்டு பேசத் தொடங்கினார். நான் ஒரு பெரிய பிசுகு செய்திருக்கிறேன். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். சாஸ்திரப்படி நான் தாராவை மணந்து கொண்ட போதிலும் சட்டத்தின் கண்களில் அவள் என் மனைவி அல்ல. இந்த உண்மையை நான் அவளிடம் இதுவரை மறைத்து வைத்திருப்பது பெருத்த பிசுகு. அவளிடம் விரைவில் எல்லாவற்றையும் சொல்லி மன்னிப்பு கேட்கப் போகிறேன். என் தாரா இனிமையான சுபாவம் உடையவள். என் மேல் மட்டற்ற அன்பு வைத்திருக்கிறவள். சந்தர்ப்ப சூழ்நிலையை சொன்னால் அவள் கட்டாயம் என்னை மன்னித்து விடுவாள். அதற்கு பின்னர் என் உடல்நிலை நன்றாக தெரியதும் நான் முதல் வேலையாக வசுந்தராவை சந்திக்கப் போகிறேன். நான் எப்பொழுது அங்கு வருவேன் என்பதை முன்கூட்டி உங்களிடம் சொல்லிவிடுகிறேன். வசுந்தராவை நேரில் கண்டு எனக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப் போகிறேன். இத்தனை காலம் என்னை பற்றி அசட்டையாக இருந்துவிட்ட அவளுக்கு இனி என் சொந்தம் தேவை இருக்காது. இந்த விவாகரத்து எனக்கு மிகவும் அவசியம். ஏன் தெரியுமா குப்புசாமி? இப்போது இருக்கும் நிலையில் தாரா எனக்கு வைப்பு என்றதொரு உறவில்தான் என்னுடன் போலியாக மனைவி என்று வாழ்கிறாள். பாவம், உண்மையை அறிந்தால் அவள் மிகவும் அதிர்ந்து போய்விடுவாள். ஆனால் அதற்காக என்னை வெறுத்து பேசிவிட மாட்டாள். எங்களுக்குள் எத்தனையோ முறை பல அபிப்பிராய பேதங்கள் ஏற்பட்டதுண்டு. ஆனால் வெறி பிடித்தவள் போல் சண்டை போட்டு அட்டகாசம் செய்யும் பெண்மணி தாரா அல்ல. அவள் மனம் மலர் போன்று மிருதுவானது. நான் கோபப்படும்படி அவள் எந்த காரியத்தையும் செய்ததில்லை. சுற்றி வளைப்பானேன். மாதர் குலத்து தங்கம் அவள் என்று சொன்னால் மிகையில்லை. அப்படிப்பட்டவளுக்கு சட்டபூர்வமான மனைவி என்ற அந்தஸ்தை நான் கூற விரும்புகிறேன். கார்த்திக் என் மகன் என்ற உண்மை நிலையை பெற வேண்டும். வைப்பின் மகன் என்ற அவனை பின்னால் யாரும் இழிவாக பேசக்கூடாது என்பது என் ஆவல்.
இப்போது இந்த பயங்கர மாரடைப்பு என்னை விழிப்புற செய்து விட்டிருக்கிறது. அடுத்த முறை இதைவிட ஒரு கொடுமையான மாரடைப்பு ஏற்பட்டு நான் மறைந்து போனால் என் மனைவியும் மகனும் அவமான சின்னங்களாக மற்றொரு முன்னிலையில் நிற்பார்கள். அதை நினைத்தாலே என் நெஞ்சு குமுறுகிறது. என் அருமை தாராவுக்கு இது நாள் வரை சுயநலம் காரணமாக நான் செய்த துரோகம் போதும். தொடர்ந்து அவளை வஞ்சிக்க என் மனம் இடம் தரவில்லை. இதன் காரணமாக தான் உம்மை தேடிக்கொண்டு இருமுறை நான் பங்களா பக்கம் வந்தேன். வாய்ப்பு கிடைக்கவில்லை. நான் ஒரு கோழை துரோகி, தழுத்தழுத்தார் பூபதி. அவரது கண்களில் பெருக்கிய நீர் கன்னத்தில் கோடிட்டதைக் கண்டு துணுக்குற்று தமது மேல் துண்டால் கண்ணீரை துடைத்து விட்டார் குப்புசாமி. ஐயா, மனதை அலட்டி கொள்ளாதீங்க. உங்கள் உடம்புக்கு உணர்ச்சி கொந்தளிப்பு ஒத்துக்கொள்ளாது. நடந்தது நடந்து விட்டது. மேலே செய்ய வேண்டியதை நிதானமாக செய்து முடிக்கலாம். நீங்கள் பங்களா பக்கம் வருவதற்கு முன் எனக்கு கொஞ்சம் தெரியப்படுத்தி விட்டு வந்தால் நலமாக இருக்கும் என்றார். அவரது துயரத்திற்கு ஆறுதல் சொல்லி அவரை ஆசுவாசப்படுத்திவிட்டு குப்புசாமி அடுப்பை மூட்டி அவருக்கு பிடித்தமான அரிசி உப்புமாவை சலுதியில் தயாரித்து சூடான தேநீருடன் கொடுத்து உபசரித்தார். மீதமானவற்றை ஒரு டப்பாவில் போட்டு மூடிவிட்டு அவர் கைகளை கழுவி கொண்டு புறப்பட ஆயத்தமான சமயம் தாரா கேட்டு திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். அவளை தொடர்ந்தபடி உள்ளே வந்த இளைஞனை கண்டதும் அவர் சந்தேகத்துடன் ஏற இறங்க பார்த்தார். இந்த பையனை எங்கேயோ பார்த்திருக்கோமே, எங்கே? சிந்தித்து அவர் முடிக்கும் முன் செருப்புகளை வராந்தாவில் கழட்டி வைத்துவிட்டு குடையை மடக்கி கொண்டு புன்னகையுடன் உள்ள வந்த தாரா, டிஃபன் வாசனை தோட்டத்துக்கள் நுழையும் முன்னமே மூக்கை துளைக்கிறது. நல்ல வேலை, நம்ம அருணுக்கு என்ன செய்து தருவதுன்னு நினைத்து கொண்டே தான் வந்தேன். இங்கே டிஃபனும் தேநீரும் தயாராக காத்திருக்கே சிரித்தாள். தம்பி அருண், என் கணவரின் கிராமத்தை சேர்ந்த நண்பர் இவர். குப்புசாமின்னு பேர். இங்கே எதேச்சியாக சந்திப்பு ஏற்பட்டது. உன்னை போல எங்களுடன் ரொம்ப நெருக்கமாகிவிட்டார் என்றார். தம்பி யாருன்னு சொல்லலையே, சந்தேகத்துடன் பதட்டமாக கேட்டார் குப்புசாமி. அருணை என் கணவர் இந்த நகரத்தில் தான் எதிர்பாராத விதமாக சந்தித்தார். கொஞ்ச கால பழக்கம் என்றாலும் இரு குடும்பத்தாரும் நீண்ட காலத்து நண்பர்கள் போக பழகுகிறோம். இவர் பார்வதி எலக்ட்ரிக்கல் சிமெண்ட் தொழிற்சாலையில் வேலை பார்க்கிறார். திகைப்புடன் அருணை மறுபடியும் மேலும் கீழும் பார்த்தார் குப்புசாமி. என்ன அதிசயம்! உலகம் ரொம்பவே சிறியது தான். வசுந்தரா அம்மாளுக்கு விரைவில் அறிமுகமாக போகிற அனைவரும் ரொம்ப நெருக்கமாக வந்து சேர்ந்து விட்டிருக்கிறார்களே. இந்த அருணுக்கு பூபதி தனது வருங்கால மாமனார் என்னும் உண்மை தெரியுமா? பையன் பளிச்சென்று பார்க்க நன்றாகத்தான் இருக்கிறான். படித்தவன், புத்திசாலி போல காணப்படுகிறான். இவனை மருமகனாக ஏற்க வசுந்தராவுக்கு ஏன் மனக்கசப்பு? பணம் அந்தஸ்து முக்கியமா? பாசம் முக்கியமா? உட்காருங்க, ஏன் எழுந்துட்டீங்க? தாரா கேட்டாள். நேரமாச்சு, நான் ஒரு வீட்டில் ஊழியம் செய்கிறவன். நேரத்தோட திருமணமே, வரட்டுமா என்றபடி விடை பெற்று கொண்டு வெளியே நடந்தார். வெகு நேரம் இப்போ அந்த வியப்பினால் ஏற்பட்ட படபடப்பு அவருக்கு அடங்கவே இல்லை. அத்தியாயம் 32. வழக்கம் போல் குளித்துவிட்டு மாற்றுடை அணிந்து கொண்டான் அருண். அலுவலகத்திலிருந்து திரும்பிய களைப்பு அவனை விட்டு அகன்றது போன்ற உணர்வு ஏற்பட்டது. நேராக அலமாரி அருகில் சென்றான். உள்பக்கம் அடங்கியிருந்த அப்பாவின் படத்தை வணங்கியதும் நெஞ்சினுள் ஒரு சிறு வலி. தந்தையின் பாசத்தை 5 வயதிலேயே இழந்து விட்டோமே என்ற வேதனை தீர்நீற்று நெற்றியில் பூசிக்கொண்டான். தந்தையின் கல்விப்போம், தாயுடன் அரசு வைப்போம் என்று சொல்வார்கள். அவனை பொறுத்தமுறையில் அவன் தாயே தந்தையாக இருந்து அறுசுவையும் கல்வி சுவையும் ஒன்றாக கொடுத்து அவனை உருவாக்கி விட்டிருந்தாள். அதனால் தந்தையின் பாசத்தை இழந்துவிட்ட வேதனையை தாயின் அரவணைப்பில் கண்டு அமைதி அடைவான். கூடத்து தரையில் அம்மா சுத்தமாக பெருக்கி இலைகள் போட்டிருந்ததை கண்டான் அவன். அவனது சாப்பிடும் தட்டை கழுவி துடைத்து அந்த இலையின் அருகே வைத்திருந்ததை கவனித்தான். அவனது பெரிய அண்ணன் நீலகண்டன் அவரது மகன் குமாருடன் பம்பாயிலிருந்து வந்திருப்பதை அவனும் தாயாரின் முகத்திற்காக பொறுத்து கொண்டான். குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைம்பாங்க. ஏதோ நம்ம வீடு தேடி கேட்டு வந்திருக்காங்க. மனக்கிலேசப்படும்படி பேசிடாதே, கோதை மகனை எச்சரித்து விட்டிருந்தாள். தாயின் சொல் தவறாத பிள்ளை அருண். அவள் முகம் வாட பொறுக்காத ஆசை மகனாயிற்று. எனவே பற்களை கடித்து கொண்டு வந்த விருந்தினர்களை மிக்க மரியாதையாக கவனித்தான். என்ன சின்னம்மா, அருண் பெரிய வேலைக்கு போகுதுன்னு சொல்கிறீங்க, இன்னமும் தரையில் உட்கார்ந்து சாப்பிட்றாரு? அண்ணன் மகன் குமார் அரட்டலாக கேட்டான்.
அருகே அமர்ந்திருந்த குமாரை ஒரு முறை உறுத்து பார்த்தான் அருண். உடலை கவ்வி நின்ற பனியன், இடுப்பில் இறுகி பிடித்த கால் சட்டையுடன் வெகு சிரமத்துடன் தரையில் உட்கார்ந்திருந்தான். கழுத்தில் தொங்கிய கருப்பு கயிற்றில் "ஐ லவ் யூ" என்ற எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட டாலர் வேகமாக ஊசலாடியது. அவன் அருகே அண்ணன் என்ற உறவு முறை கொண்டாடும் நீலகண்டன். வயதின் ஏற்றம் உடலை பருமனாக்கி இருந்தது. காதோரத்தில் தலை முழுவதும் குப்பென்று நரைத்து விட்டிருந்தது. முகத்திலும் முகவாயிலும் தூங்கிய சதை கோலங்கள் அவரது சோம்பேறித்தனமான வாழ்வின் அடையாளங்களாக திகழ்ந்தன. என்ன அண்ணன் பேசல? குமார் பற்களை காட்டினான். தொண்டையை சிறுமியபடி கோதை இலையில் சோற்றை விற்றித்தாள். இன்னும் கொஞ்சம் கத்திரிக்காய் பொரியல் வைக்கவா? கனிவு ததும்பியது அவள் குரலில். கேஸ் அடுப்பு, இரும்பு பீரோன்னு வச்சுருக்கீங்க, ஏன் ஒரு சாப்பாட்டு மேசை வாங்கலேன்னு உங்கள் பேரன் கேட்குறான். இடின்னு நீலகண்டன் சிரித்தார். உட்கார்ந்து தானே காலை நீட்டணும். மற்றவங்கிட்டே கடன் வாங்காமல் வாழ்வது தான் வசதியான வாழ்க்கைன்னு நாங்கள் நினைக்கிறோம். மகனை முந்திக் கொண்டு கோதை பதிலிருத்தாள். தம்பி பதிலே பேச மாட்டேங்குது, நாமே பேசிகிட்டு இருக்கோம். நீலகண்டன் லேசாக கிண்டினார். கடந்த சில தினங்களாக அட்டைகளை போல ஒட்டி கொண்டு அங்கு தங்கிவிட்ட அண்ணனையும் அவரது குமரனையும் அருணால் எதுவும் செய்ய இயலாத நிலை. பகல் முழுவதும் அலுவலகத்தில் வேலை. பூபதியின் உடல்நலம் பற்றி விசாரிப்பது என பல்வேறு கவலைகளில் அலண்டு போனான் அவன். சம்யுக்தாவிடம் நேருக்கு நேர் பேச முடியாத தவிப்பு வேற அவனை அல்லல் படுத்தி கொண்டிருந்தது. இருவரும் மற்றவர்கள் எதிரில் தங்கள் அன்பை விளம்பரப்படுத்தி கொள்வதில்லை என்று தீர்மானித்து விட்டிருந்தது உண்மைதான். தொலைபேசி வழியாக பேசினால் மட்டும் தங்கள் கவலைகளை முழுவதுமாக விட்டுவிட முடியவில்லை. சங்கேத மொழிகளில் உரையாடல் நடத்த வேண்டி இருந்தது. எஜமானி அம்மாள் அகம்பாவமும் பிடிவாதமும் உருக்கொண்டவள். மகளின் போக்கினால் மேலும் கடுகடுத்த முகத்துடன் தொழிற்சாலைக்குள் வழிய வந்து கொண்டிருந்தாள். யாரேனும் தப்பி தவறி இரண்டாவது முறையாக சந்தேகம் கேட்டால் சல்லென்று எரிந்து விழுந்தாள். அருணது நிலை கூட அவள் அறவே வெறுத்து ஒதுக்க முயன்றதை அந்த அம்மாள் முகத்தை திருப்பி கொண்டு போவதிலிருந்து ஊகித்திருந்தான். ஏன்பா அருண், பேசத்தான் நேரமில்லை, சாப்பிடக்கூடவா நேரம் இல்லாமல் போயிட்டது உனக்கு? நீலகண்டனது கரகரத்த குரல் அவனை உசுப்பியது. சாப்பிட்றேன். தடுமாற்றத்துடன் தட்டை விரித்தான். சித்தி, உங்கள் கைமணமே தனிதான். கத்திரிக்காய் பொரியல் வெண்ணெய் கட்டி ஆட்டம் ருசிக்கிறது. நீலகண்டன் சப்பு கொட்டினார். இன்னும் பொரியல் வைக்கவாருன்? தாயாரின் ஆசையும் பாசமும் நிறைந்த குரல் அவனை நிமிர்ந்து பார்க்க செய்தது. அந்த கையின் மனம்தான் அவனை இப்படி ஒரு பதவியில் அமர்த்தி இருக்கிறது. அந்த கரங்களுக்கு இனி அவன் ஓய்வு தர வேண்டும். காலமெல்லாம் உழைத்து மெலிந்து போன கரங்கள். கனிவுடன் அவன் தட்டில் குழம்பை வடித்தாள். உலகிலேயே சிறந்த இதயம் எவரிடம் இருக்கிறது என்று கேட்டானாம் ஒரு அறிவாளி. அது குழந்தையை பெற்ற தாயிடம்தான் இருக்கிறது என்று பதில் கிடைத்ததாம். ஏனெனில் சுயநலம் பாராட்டாத குழந்தை நலமே பெரிதாக பேணி காக்கும் தாயின் இதயம் அன்பால் உருவானது. ஆம், அவனது தாயும் அன்பையே புகட்டி அவனை ஆதரவாக வளர்த்தவளாயிற்றே. அவர்களுக்கு சகல வசதிகளையும் தர வேண்டுமென்று அவனும் விரும்பினான். மேசை, நாற்காலி என்ற ஒரு சிறு வசதிகளோடு கோதை நிறுத்தி கொண்டாள். அருணது வேலை உறுதியாகும் வரை மனம் போன போக்கில் செலவிடுவதை அவளால் ஒப்புக்கொள்ள இயலவில்லை. சுவர் வச்சுதான் சித்திரம் எழுதணும். ஆஃபீஸ் தொல்லையில் மூழ்கிட்டா சாப்பாடை கூட சாப்பிடாம நீலகண்டன் மீண்டும் கேட்டார். ஒன்றுமில்லை, பசி இல்லை. சோற்றை குறிக்க துவங்கினான் அருண். 5 வயது சிறுவனாக அவன் நின்ற அந்த பழைய சம்பவம் நினைப்பில் நிழலாடியது. வயதின் பாதிப்பில் சதை கோலமாக மாறிவிட்டிருந்த இதே நீலகண்டன் அப்போது கடுங்காளையாக இருந்தார். சிறு வயது பையன். தம்பிதானே என்று அவனை ஆதரவுடன் பேசியதாகவோ அல்லது அன்பாக ஒரு வார்த்தையேனும் கூறியதாகவோ அவனுக்கு நினைப்பில்லை. மாறாக தந்தை இறந்து போனார் என்பதை சரிவர புரிந்து கொள்ளாத வயது அருணுக்கு. பூவும் பொட்டுமாக மஞ்சள் மனம் வீசும் முகத்துடன் தாயை கொஞ்சி பழக்கப்பட்டவன் குழந்தை அருண். அரண்மனை போன்ற பெரிய வீட்டு தாழ்வாரத்தில் கிடத்தப்பட்டிருந்த தகப்பனை பார்த்து, அப்பா ஏன் எந்திரிக்கலம்மா என்று கேட்டான். அவர் இனிமேல் எந்திரிக்க மாட்டாருப்பா, நம்மை விட்டு போயிட்டாரு.
போயிட்டாருப்பா. அம்மா விசித்து விசித்து அழுதாள். அப்போது கூட அவனுக்கு விளங்காத ஒரு அதிர்ச்சியான சம்பவம் சில நாட்களுக்கு பின் நிகழ்ந்ததை அவன் மறக்கவே இல்லை. திடீரென ஒரு நாள் நெற்றியில் திருநீரும் வெள்ளைச் சேலையுமாக நின்ற தாயை கண்டதும் அந்த பிஞ்சு உள்ளம் ஓவென்று அலறியது. பொட்டு வச்சுக்கலையேம்மா? மழலை மாறாத சொல்லில் அவன் கேட்டான். உங்கள் அப்பனை முழுகிட்டே, இனிமேல் உங்கள் அம்மா இப்படி தான் இருப்பா. கடுமையாக யாரோ ஒருத்தி கூறவும் குழந்தை விம்மி அழ ஆரம்பித்தான். எதுக்கு அந்த பிஞ்சு மனதை நோக்க அடிக்கிறீங்க? அது நான் வாங்கிட்டு வந்த வரம். கோதை துடித்து போய் மகனை வாரி அணைத்து கண்ணீர் பெருக்கினாள். அப்பனை தொடச்சிட்ட பிள்ளை என்று அண்ணி சொல்வதை அவனால் சரிவர விளங்கி கொள்ள முடியவில்லை. என்றாலும் ஏதோ ஒரு குற்றம் சாட்டுகிறார்கள் என்று மட்டும் வேதனை அடைய தெரிந்திருந்தது. நிற்க நிழல் என்று சென்னைக்கு வந்த பிறகு அவன் தாய் வெள்ளைச் சேலையை ஒழித்திருந்தாள். காரணம், அவளை ஆதரித்த எஜமானியின் கருணையும் கண்டிப்பும்தான். எளிமையான வண்ண நூல் சேலைகளை உடுத்த தொடங்கினாள். அருணது வளரும் உள்ளத்திற்கு அந்த மாற்றம் மெத்தை ஆறுதலை அளித்தது. என்ன அருண், உடம்புக்கு ஒன்றுமில்லையே? கோதை கேட்டதும் தட்டென தாயை உற்று நோக்கினான் அவன். அவளின் மிருதுவான பார்வையில் கட்டுப்பட்டவனாக, வேலை தொந்தரவு அதுதான் என்றான். நான் ஒரு பிடி பிடிச்சுட்டேன். இப்போ எந்திரிக்க தான் முடியலை. உறக்க சிரித்தபடி நீலகண்டன் உருண்டு எழுந்து நின்றார். சாப்பிட்டு கை கழுவிய பின் கூடத்து தரையை துடைத்து படுக்கைகளை விரித்தாள் கோதை. கண்டத்துடன் மரியாதை கருதி சில வார்த்தைகள் பேசிவிட்டு தன் அருகில் வந்து படுக்கை உதறி போட்டு கொண்டான் அருண். சிறிது நேரத்தில் கூடத்திலிருந்து நீலகண்டத்தின் குரட்டை ஒலி பலமாக கேட்டது. குமாரும் உண்ட களைப்பு தீர அயர்ந்து விட்டான் போலும். அம்மாவின் காலடி ஓசை மெலிதாக அவன் அருகில் கேட்டது. படுக்கையை விட்டு எழுந்து அமர்ந்தான். மகனது முன் நெற்றி கூந்தலை அன்புடன் ஒதுக்கியபடி கோதை மெல்ல கூறினாள். உனக்கு உள்ளூர் அவங்க மேலே கோபம் இருக்கலாம். ஆனால் செய்யாதவங்களுக்கு செஞ்சு காட்டணும்ப்பா. நான் ரொம்ப படிக்காதவள். மனசு சுத்தம். அறிவுக்கும் ஆவேசத்துக்கும் இடத்தை கொடுத்திடாதே. அன்புக்கு தான் முதல்ல இடம் கொடுக்கணும். புரியுதா? அம்மா, நீங்கள் படிக்காட்டி என்ன? உங்கள் இழந்த மனசில் எவ்வளோ அன்பு தேக்கி வச்சுருக்கீங்க. நான் உங்கள் மகன் போதுமா? தாயின் கரங்களில் குழந்தையைப் போல் முகத்தை புதைத்து கொண்டான் அருண்.